மந்திர போட்டி வச்சு நான் என்னெல்லாம் பிளான் பண்றது தெரியுமா? எல்லாமே பாலா போச்சு. அண்ணா இந்த பொட்டி எனக்கு தரீங்களாண்ணே? இந்த பொட்டி இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு, எடுத்துட்டு போப்பா. சரி ஓகேண்ணே. தங்க உண்டியல தகரடப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தங்கச்சி அந்த பொட்டி சீக்கிரமா போய் வேண்டுவா. என்னம்மா எங்க அண்ணன் இந்த பொட்டியை வாங்கிட்டு வர சொன்னிச்சு. புடி, அதான் தர முடியாது. கிரியா இல்லையா அப்ப? அதான் கொடுக்க முடியாது. போ புடி. இவள ஏ புடி. அம்மா அண்ணா இந்த பொட்டில பேய் வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தப்பு சொல்லியாண்டோண்ணா. அண்ணா இப்ப இந்த பொட்டில பேய் இருந்ததுண்ணே. அதையெல்லாம் கூடாதே, வா. என்ன தங்கச்சி சொல்ற? நம்ம மந்திரப்படியில இருந்து கடம்புல கடம்பு சத்தம் கேக்குதா? இப்ப எங்க தங்கச்சி இருக்கு அந்த மந்திரப்படி? மந்திரப்படி மாடியில தானே இருக்கு. சரி வா தங்கச்சி போவோம். அன்னைக்கு மாதிரி பேய் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு ஏமாத்திரத. இதோ பாருங்க தங்கச்சி ஓரமா போய் நில்லு. நான் கை வச்சதும் பொட்டி ஆறது நின்னுட்டேன். தங்கச்சி அப்பனா உள்ளார என்ன இருக்குன்னு திறந்து பாருங்க. தங்கச்சி எனக்கு பயமா இருக்கு. போ தங்கச்சி நீ திறந்து பாரு. அண்ணா நீ திறந்து பாருங்க. நீ திறந்து பாரு தங்கச்சி. சரி நானே திறந்து பாக்குறேன். குடு. இது ஏதோ பார்க்க மேப் மாதிரி இருக்கு தங்கச்சி. எங்க குடு பாக்குறேன். அண்ணா இந்த இடத்தை பார்த்தா இங்க பார்த்த மாதிரியே இருக்குண்ணே. ஆமா தங்கச்சி எனக்கும் இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி என்னாச்சுண்ணா? இந்த மேப்பை பார்த்து போய் ஏதோ ஒரு ரத்தனங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு தங்கச்சி. ரத்தனங்கள் அப்படின்னா என்னண்ணே? தங்கச்சி ரத்தனங்களை பத்தி உனக்கு தெரியாதா? பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க வீட்டுல செல்வ செழிப்புலாம் பொங்கி கொட்டுறதுக்காக அந்த ரத்தனங்களை வாங்கி அவங்க வீட்டுல வைப்பாங்க. அப்படின்னா அந்த மந்திரங்களை நம்ம மந்திரப்படியில போட்டா மந்திரப்படியோட பவர் திரும்ப வந்துருப்பானே? என்ன தங்கச்சி சொல்ற? அண்ணா ஆமாண்ணே, இடையில இருந்து நம்ம அந்த ரத்தனக்கல்லை தேட ஆரம்பிச்சிருவோம். விடலாமா? வண்டியில ஏறு. எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேனே. சீக்கிரம் நாங்க ஒரு வந்துட இருக்கு.